வெல்கம் டு பேக் டெக். நான் தான் உங்க முகில் பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கொரோனா காட்டி நமக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்ம ஏதாச்சும் மூவி பார்க்கணும்னா ஃபோன் இப்படி வச்சு கை வலிக்கும். அதனால நம்ம வந்து ஃபோன் நிற்கிறது வந்து ஒரு 2-3 ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எடுத்து கார்ட்போர்டு சைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சைடு வந்து 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். 7.5 மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து ஸ்கேலை கொஞ்சம் தள்ளி, அந்த மார்க் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சு இப்படி நான் பண்ணுற மாதிரி பெண்டு பண்ணிக்கங்க. பென் எடுத்து நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கங்க. மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அதுக்கு மார்க் பண்ணது வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு 10 ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எப்படி ஒரு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு 5 ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்குங்க. ஒட்டிக்கங்க. அடுத்து வந்து நம்ம தரையாக ஒரு 2 ஸ்டிக் எடுத்து க்ளூகன் போட்டு மேலே ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம இந்த இதுவும் ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம அந்த ஸ்டிக் ஒட்டினோம்ல, அதை எடுத்து வந்து இந்த இடத்துல வந்து வச்சு கம்போர்ட் ஒட்டிக்கலாம். ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஆஃபாக கட் பண்ண ஸ்டிக்கை வந்து இந்த இடத்துல இப்படி மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஓகே, நம்ம ஒட்டினது வந்து காஞ்சிருச்சு. நம்ம சானிட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். செமையாக இருக்கு நம்ம ஸ்டாண்ட் வந்து. அடுத்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் 7 சென்டிமீட்டர் வச்சுக்கிறோம். எல்லா பக்கமும் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ ஒன் சைடு வந்து நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடில் வந்து 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ண ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி. அடுத்தது மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதை ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம எல்லாம் மார்க் பண்ணி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனில் வச்சு பார்க்கலாம். வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். இதுவும் சிம்பிள் தான். இதுக்கும் கார்ட்போர்டு தான். அடுத்த ஸ்டாண்டு பார்க்கலாம்.
நம்ம அடுத்த ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 1:1 எடுத்துக்கோ. அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரா பண்ணிக்கங்க, மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு தமிழ் வரைஞ்சி உங்களுக்கு தெரியலனா நான் வந்து பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன். நல்லா டபிள்யூ மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதில் இப்படி வரைஞ்சிக்கோங்க. நம்ம இது ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம அதை கட் பண்ணலாம். இப்படி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபோன் பண்ணிக்கலாம். இதுவும் சிம்பிள் தான். கப்பு தான் செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம கார்போர்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 ஸ்கெட்ச் எடுத்துக்கிறோம். நமக்கு அந்த ஸ்கெட்ச் கேப் மட்டும் தான் வேணும். கேப் மட்டும் 2 எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மார்க் பண்ணுறது உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. நான் ப்ளேஸ் பண்ண மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க ஃபோனுக்கு அளவா. வந்து இந்த இடத்துல வந்து க்ளூ கன் போட்டு இந்த இப்படி ஒட்ட போகிற ரெண்டையும் இந்த மாதிரி ஓகே. நம்ம உடனே வந்து காஞ்சிருச்சு. நம்ம ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம இதை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் படாத மாதிரி. ஓகே, நம்ம இதை செஞ்சதுலேயே வந்து இதுதான் சிம்பிளானது. இதுவும் அந்த கப்பில் செஞ்சோம்ல அதுவும் சிம்பிளானது. இது வந்து ஒன்றுமே ஒரு கார்ட்போர்ட் வந்து அந்த பென் கேப் ஒட்டினா போதும். இது வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். அடுத்து வந்து நம்ம பென்சில் ஒரு 5 எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் லப்பர் பென் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பென்சில் எடுத்துக்கங்க. நம்ம வந்து 5 பென்சில் எடுத்துக்கிறோம். கார்னரில் நல்லா டைட்டாக லப்பர் பென் போட்டுக்கங்க. டாப்பில் வந்து ஒரு லப்பர் பென் போட்டுக்கங்க. டாப்பில் டைட்டாக எதுவும் டைட்டாக போட்டுக்கங்க. போட்டாச்சு. இது வந்து விரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி 2 ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறோம் 2 பென்சிலுக்கு. அதை வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த 3 பென்சிலில் ஒரு பென்சில் எடுத்து வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம அந்த 2 பென்சில் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரது தான் நம்ம ஃபோன் இங்கே வைக்கிறதுக்கு. இதில் ஒரு பெனிஃபிட் கூட இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி உள்ளதில் இல்லைங்கன்னா வந்து இப்படி சாதிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிங்களா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டாண்ட் வந்து எனக்கு பிடிச்சதே வந்து எனக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஃபேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம செஞ்ச எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச சொல்லணும்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் அப்புறம் வந்து பென்சில் தான் சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எது சிம்பிளாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்பிள்னா வந்து கார்போர்ட் செஞ்ச எல்லாமே சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் மோர் இருந்துச்சு வீடியோ நிறைய இருக்குது. அதை போய் பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் தான் முக்கியம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம். பை.